இந்த சாப்டரில் பேனல் டேப்ஸை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ பேனல் டேப்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுட் பிரிண்ட்ஸ் அண்ட் அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ்க்கு எப்படி அனோட்டேஷன்ஸ் கொடுக்கறது அண்ட் நியூ மெத்தட்ஸில் எப்படி ஃபுட் பிரிண்ட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணுறது, ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸ்லேருந்து இன்னொரு டயக்ராமுக்கு காப்பி பண்ணுறது அண்ட் அதோட லேயர்ஸை சேஞ்ச் பண்ணுறது அண்ட் எப்படி வந்து பலூன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறது அண்ட் நேம் பிளேட்ஸ்க்கு ஆட்ரிபியூட்ஸ் வேல்யூஸ் எப்படி நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் மேனேஜரில் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக WD டெமோ அப்படின்ற ப்ராஜெக்ட் ஃபைல் வந்து ஆக்டிவில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்கிமேட்டிக் டேப் அண்ட் பேனல் டேப் அப்படின்ற 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பேனல் டேப்ஸில் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் ட்ராயிங் டெமோ 08 DWG அப்படின்ற ரெஃபரன்ஸ் ட்ராயிங் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஸ்டேஷன் 3. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபுட் பிரிண்ட்ஸ் இதுதான் வந்து ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அவுட்டர் பார்டரை பார்த்தீங்கன்னா என்க்ளோஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்டையர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அந்த ரூம் வந்து என்க்ளோஷர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்பிட்வீனில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது ஃபுட் பிரிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் காம்போனன்ட் ஆர் பர்டிகுலர் ஒர்க் ஸ்டேஷன் அப்படின்றத ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் அவுட்டரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நேம் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஃபுட் பிரிண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த ஆட்ரிபியூட்ஸை டிஃபைன் பண்ணக்கூடியது நேம் பிளேட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பலூன்ஸ், அதாவது அது எந்த ஸ்டேஷன் அண்ட் அதோட ஃபர்தரான இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம இண்டிகேட் பண்ணி காமிக்கிறத பலூன்ஸ் மூலிமா நம்ம இண்டிகேட் பண்ணி காமிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி வந்து ஃபுட் பிரிண்ட்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இல்லை பேனல்ஸ் அப்படின்ற டேப்பில் பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் டேப்ஸ் இருக்கும். இன்சர்ட் காம்போனன்ட் ஃபுட் பிரிண்ட்ஸ், டெர்மினல் ஃபுட் பிரிண்ட்ஸ், எடிட் த ஃபுட் பிரிண்ட்ஸ், அதர் டூல்ஸ். இந்த அதர் டூல்ஸ் நம்ம ஸ்கிமேட்டிக்கில் இருக்கக்கூடிய அதர் டூல்ஸ் தான். ஸோ சிம்பிள் பில்டர்ஸ் அண்ட் ஐகான் மெனு விசார்ட், அதான் ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை நம்ம டேரெக்டாக இதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரீநேம் த லேயர்ஸ். ஸோ ஒரு லேயர்லேருந்து இன்னொரு லேயருக்கு வந்து ஃபுட் பிரிண்ட்ஸை டேரெக்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்சர்ட் காம்போனன்ட் ஃபுட் பிரிண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஐகான் மெனு. ஸோ ஐகான் மெனு விசார்ட் அண்ட் ஐகான் மெனு. ஐகான் மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக அதில் சேவாக இருக்கக்கூடிய அந்த லைப்ரரி ஃபைல்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஐகான் மெனு விசார்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுற என்டையர் சர்க்கியூட் ஆர் என்டையர் பேனல் சர்க்கியூட்ஸையே ஐகான் மெனுவில் ஒரு காம்போனண்ட்டாக நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஃபர்தராக அதை டைரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பலூன்ஸ். ஸோ பலூன்ஸ்னால் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம டேப்லெட் கலரில் இண்டிகேட் பண்ணுறது தான் பலூன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வயர் அனோட்டேஷன்ஸ். ஸோ ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸ்க்கும் அதுக்கு மேலே உள்ள நேம் பிளேட்ஸுக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த வயர் அனோட்டேஷன்ஸ். ஸோ அது எந்த மாதிரியான ஃப்ளோ சேனல்ஸ்க்கு போகுது அப்படின்ற அனோட்டேஷன்ஸ் கொடுக்கறது வயர் அனோட்டேஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேனல் அசம்பிளி. என்டையராக இந்த அசம்பிளியை எந்த ஸ்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் ஸ்டேஷன் 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து பேனல் அசம்பிளி. ஸோ என்டையர் அசம்பிளியை பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் ஸ்டேஷன் 3 அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஃபுட் பிரிண்ட்ஸ். அதாவது ஓவராலாக அந்த ஆப்ரேட்டர் ஸ்டேஷனில் எது வந்து டெர்மினல் எண்ட், அதாவது அந்த எண்டோட அந்த ஸ்டேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்ற டெர்மினல் எண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்கறது டெர்மினல் ஃபுட் பிரிண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேபிள் ஜென்ரேட்டர். நம்ம ஒவ்வொரு ஃபுட் பிரிண்ட்ஸ் அண்ட் நேம் பிளேட்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதோட என்டையர் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம டேபிளில் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு டேபிள் ஜென்ரேட்டர். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக எடிட்டபிள் ஆப்ஷன். ஸோ நம்ம ஸ்கிமேட்டிக் டேப்பில் டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணனா அதோட மார்க்கிங் மெனு வரும். இந்த மார்க்கிங் மெனு தான் எடிட்டபிள் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரைட் கிளிக் பண்ணி மார்க்கிங் மெனுலேருந்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த பேனல் டேப்பில் பார்த்தீங்கன்னா எடிட் ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நார்மலாக ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம என்னென்னலாம் எடிட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஐகான்ஸ் தான் இதில் இருக்கும். ஸோ காப்பி த ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆர் அதோட நம்பர்ஸை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காப்பி த அசம்பிளி, ஒரு அசம்பிளியை காப்பி பண்ணி இன்னொரு லொக்கேஷன்ஸ்க்கு கொண்டு வர்றது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காப்பி இன்ஸ்டலேஷன் கோட். ஸோ ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸில் இருக்கக்கூடிய இன்ஸ்டலேஷன் கோட்ஸ் அண்ட் லொக்கேஷன் கோட்ஸ், அதோட மவுண்ட் கோட்ஸ் அண்ட் குரூப் கோட். ஸோ ஒரு என்டையர் அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சர்க்கியூட்ஸ் பேனல்ஸ் இருக்கும். அந்த சர்க்கியூட் பேனல்ஸ்க்கு ஒவ்வொரு மவுண்ட் கோட் அண்ட் குரூப் கோட் வச்சுருப்பாங்க. அது கம்பெனிக்கு பொறுத்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த குரூப் கோட் அண்ட் மவுண்ட் கோடை வந்து ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து இன்னொரு ஃபுட் பிரிண்ட்ஸ்க்கு எப்படி காப்பி பண்ணலாம் அப்படின்ற ஐகான்ஸ் இது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நார்மல் என்க்ளோஷர்ஸ் நம்ம ட்ரா பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் ஸ்டேஷன் 3 அண்ட் நம்ம ஆப்ரேட்டர் ஸ்டேஷன் 4 நம்ம ட்ரா பண்ணலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஐகான் மெனு. ஸோ இந்த ஐகான் மெனு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்சர்ட் ஃபுட் பிரிண்ட்ஸை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்க்ளோஷர்ஸ் அப்படின்ற டேரெக்டாக அந்த இன்சர்ட் ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்ததோட பேனல் லேஅவுட் சிம்பிள் அந்த விசார்ட்குள்ளே வந்துடும். அந்த விசார்ட்குள்ளே பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பேனல் லேஅவுட் சிம்பிள்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஆப்ரேட்டர் சர்க்கியூட்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி என்க்ளோஷர்ஸ்
அந்த யூனிட்டை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த என்க்ளோஷர்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரா பண்ணோம். ஸோ என்க்ளோஷர்ஸ், இந்த என்க்ளோஷர்ஸில் எந்த மாதிரியான மேனுஃபேக்சர் உள்ள என்க்ளோஷர்ஸ் நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்களோ அதை ட்ரா பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஏ, சாய்ஸ் பி அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ சாய்ஸ் ஏ பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர், கேட்டலாக் அண்ட் அசம்பிளி. ஸோ டிஃபால்ட்டாக வந்து AutoCAD எலக்ட்ரிக்கலில் சேவ் ஆகிருக்கக்கூடிய அந்த சிம்பிள்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்களாக ஒரு சிம்பிள்ஸ் ட்ரா பண்ணணும்னா ட்ரா பண்ணிக்கலாம். அதான் வந்து சாய்ஸ் பி, அதாவது மேனுவலாக நம்ம ட்ரா பண்ணக்கூடியது. எதர் நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணலாம் ஆர் ஸ்கொயர், அது உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரியான ஷேப்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறது மேனுவல் டைப். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சாய்ஸ் ஏ பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம AutoCAD எலக்ட்ரிக்கலில் சேவ் ஆகிருக்கக்கூடிய என்க்ளோஷர் ஃபுட் பிரிண்ட்ஸ். ஸோ கேட்டலாக் லாக்அப் அப்படின்ற டேபை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதாவது கேட்டலாக் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ AutoCAD எலக்ட்ரிக்கலில் டிஃபால்ட்டாக சேவ் ஆகிருக்கக்கூடிய இந்த என்க்ளோஷர்ஸ். ஸோ நார்மலாக வந்து நம்ம கொடுத்துருக்க டைப்புக்கு எந்த ஒரு என்க்ளோஷர்ஸும் இதில் சேவ் ஆகில்லை. ஸோ அதனால் நம்ம சாய்ஸ் பி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ சாய்ஸ் பி பார்த்திங்கன்னா நார்மலாக, அதாவது மேனுவலாக நம்ம ட்ரா பண்ணக்கூடிய என்க்ளோஷர்ஸ். ஸோ எந்த டைப் வேணும், ஸோ நம்ம ரெக்டாங்குலர் டைப் சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை கிளிக் கொடுத்ததோட கர்சர் வந்து ட்ராயிங் விண்டோவுக்கு வந்துடும். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை த ஃபர்ஸ்ட் கார்னர். ஸோ ஃபர்ஸ்ட் கார்னர்லேருந்து எப்படி ட்ரா பண்ண போகிறோமோ அதை ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஆப்போசிட் கார்னர் கிளிக் பண்ண சொல்லுது. ஸோ ஆப்போசிட் கார்னர் கிளிக் பண்ணதோட பேனல் லேஅவுட், காம்போனன்ட், இன்சர்ட், எடிட் அப்படின்ற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ எந்த ஒரு காம்போனன்ட் AutoCAD எலக்ட்ரிக்கலில் இன்சர்ட் பண்ணாலும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஐட்டம் நம்பர், காம்போனன்ட் டேக் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ், இன்ஸ்டலேஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி மேனுஃபேக்சர் கோட் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதோட டேக் வேல்யூ ENC 001. ஸோ ரெஃபரன்ஸ்க்கு நான் ஒரு வேல்யூ கொடுத்துட்ருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த என்க்ளோஷரோட இன்ஃபர்மேஷன்ஸ், இது வந்து ஆப்ரேட்டர் ஸ்டேஷன் 4 ஆர் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ், இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த பேனல் லேஅவுட்டில் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன் கோட் அண்ட் லொக்கேஷன் கோட். ஸோ தேவைப்படுற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இதில் நம்ம லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணதுக்கப்புறம் ஓகே. ஸோ ஓகே கொடுத்தோன்னா நம்ம வந்து ஒரு என்க்ளோஷர்ஸ் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ என்க்ளோஷர் ட்ரா பண்ணுறதுக்கு 2 மெத்தட், சாய்ஸ் ஏ அண்ட் சாய்ஸ் பி. சாய்ஸ் ஏ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக AutoCAD எலக்ட்ரிக்கலில் சேவ் ஆகிருக்கிறது. அண்ட் சாய்ஸ் பி பார்த்தீங்கன்னா மேனுவலாக நம்ம ட்ரா பண்ணுறது. ஸோ இந்த மேனுவலாக ட்ரா பண்ணுறத அதர் மெத்தடில் நம்ம மூவ் பண்ணலாம். இந்த ஐகான் மெனுவில் புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா மேனுவல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ மேனுவல் அப்படின்னு கொடுத்திங்கன்னா டைரெக்டாக மேனுவலாக நம்ம ட்ரா பண்ணுறது டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதுலேருந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் இந்த ஐகான் மெனு புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா மேனுஃபேக்சரர்ஸ் மெனு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேனுஃபேக்சரர் மெனு அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கும் மேனுஃபேக்சரர்ஸ் டிஃபைன் பண்ணது AutoCAD எலக்ட்ரிக்கலில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதை டைரெக்டாக நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதர்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு சிம்பிள்ஸ் சேவ் பண்ணி அந்த சிம்பிள்ஸை வேறு லொக்கேஷனில் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ப்ரௌஸ் பண்ணி அதையும் இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபுட் பிரிண்ட் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபுட் பிரிண்ட்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. ஒரு ஆப்ரேட்டர் ஸ்டேஷனில் ஒவ்வொரு லொக்கேஷன், அந்த லொக்கேஷனில் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஃபுட் பிரிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட் பிரிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஐகான் மெனுவில் புஷ் பட்டன்ஸ். ஸோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த டைப் ஆஃப் புஷ் பட்டன்ஸ் நீங்கள் வந்து ட்ரா பண்ண போகிறீங்க, எந்த மாதிரியான என்க்ளோஷர்ஸ் சூஸ் பண்ண போகிறீங்களோ அதை ட்ரா பண்ணிக்கலாம். நார்மல் புஷ் பட்டன். ஸோ இந்த மாதிரி டைப்பில் சூஸ் பண்ணிக்கலாம். சாய்ஸ் ஏ ஆர் சாய்ஸ் பி. சாய்ஸ் ஏ நம்ம சூஸ் பண்ணால் கேட்டலாக் லாக்அப்பில் நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ எந்த மாதிரியான புஷ் பட்டன் நம்ம சூஸ் பண்ண போகிறோமோ அந்த மாதிரியான புஷ் பட்டன் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புஷ் பட்டன் டைப்பில் பார்த்தீங்கன்னா கேட்டலாக் ப்ரௌசரில் ஸோ மெனி டைப்ஸ் ஆஃப் புஷ் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைல்ஸில் இருக்கும், ஒவ்வொரு மேனுஃபேக்சரர் பண்ணதாக இருக்கும். அண்ட் அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு கேட்டலாக் அண்ட் ஒவ்வொரு இன்ஸ்டலேஷன் கோட் இருக்கும். ஸோ எந்த டைப் வேணுமோ அந்த டைப் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் மேனுஃபேக்சரர் அண்ட் கேட்டலாக் அது லோட் ஆகிடுச்சு. நம்ம சாய்ஸ் ஏ வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே அப்படி கொடுத்ததோட கீழே பார்த்தீங்கன்னா க்ளோசிங் தி எம்டிபி ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஃபைல் ரீட் ஆனதுக்கப்புறம் இங்கே நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் வந்து லோட் ஆகிடுச்சு. அதோட லொக்கேஷன் கீழே நம்ம காமிச்சிருக்கு. எந்த லொக்கேஷனில் அந்த புஷ் பட்டன் வந்து இருக்குது அப்படின்றது லோட் ஆகிறதுக்கு இவ்வளோ டைம் ஆச்சு. ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் எந்த லொக்கேஷனில் வேணுமோ அந்த லொக்கேஷனில் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த மவுஸ் கர்சரை மூவ் பண்ணி லொக்கேட் பண்ணிக்கலாம். ஸோ லொக்கேட் பண்ணிட்டு எந்த ஆங்கிளில் வேணாலும் ரொட்டேட் பண்ணி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 0 டிகிரி ஆங்கிள். ஸோ கிளிக் கொடுத்ததோட பேனல் லேஅவுட், காம்போனன்ட், இன்சர்ட், எடிட் அப்படின்ற டேப் ஓப்பன் ஆகும். எந்த ஒரு காம்போனன்ட் இன்சர்ட் பண்ணாலும் இந்த டேப் ஓப்பன் ஆகும். இதில் அதோட டேக் நேம், ஐட்டம் நம்பர்ஸ்,
description values நம்ம இதில் கொடுத்துக்கலாம். First tag name. So BE tag name கொடுத்துட்டோம். and description. So இதை பற்றின description வேணும்னா descriptions நம்ம கொடுத்துக்கலாம். and next installation code. இதோட installation code நம்ம specify பண்ணிக்கலாம். inst 001 and location code LOC 001 and mount. ஸோ n number of operated system இருந்ததுன்னா அதில் mount value and group value கொடுப்பாங்க. அந்த group value நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர்ஸ் நம்ம வந்து டிஃபால்ட் AutoCAD எலக்ட்ரிக்கல் ப்ரௌசர்லேருந்து நம்ம எடுத்தனால அதோட மேனுஃபேக்சர் அண்ட் கேட்டலாக் வேல்யூஸ் லோட் ஆயிருக்கு. காம்போனன்ட் டேக் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ ஓகே கொடுத்ததோட அது டிஃபைன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஆட்ரிபியூட்டை மூவ் பண்ணி வைக்கணும். ஜஸ்ட் இதை கிளிக் கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஆர் வேறு லொக்கேஷன்ஸ்க்கு நம்ம அலைன் பண்ணணும்னா அலைன் பண்ணிக்கலாம். இல்லை ஃபுட் பிரிண்ட்ஸை எடிட் பண்ணணும்னா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் அப்படின்னு கொடுத்தோன்னா இதோட நேம் சேஞ்ச் பண்ணால் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் அகெயின் இதை கிளிக் கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணனா ஆட்ரிபியூட்ஸை நம்ம மூவ் பண்ணணும்னா மூவ் பண்ணிக்கலாம். மூவ் த ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா எந்த ஆட்ரிபியூட்டை மூவ் பண்ண போகிறோமோ அந்த ஆட்ரிபியூட்டை மூவ் பண்ணலாம். ஸோ ரைட் கிளிக் பண்ணனா கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் கொடுத்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ரைட் கிளிக் இந்த லொக்கேஷன் அகெயின் திஸ் ரைட் கிளிக். ஸோ எஸ்கேப் அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த கமாண்ட் விட்டு வெளில வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபுட் பிரிண்ட் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபுட் பிரிண்ட்டை நம்ம எத்தனை லொக்கேஷனுக்கு வேணாலும் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எடிட் ஃபுட் பிரிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா காப்பி த ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஐக்கான் இருக்குது. ஸோ காப்பி அப்படின்னு கொடுத்தோன்னா எந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கேட்கும். செலக்ட் ஜஸ்ட் லைக் காம்போனன்ட். எந்த காம்போனண்ட்டை அதாவது எந்த ஃபுட் பிரிண்ட் காம்போனண்ட்டை காப்பி பண்ணி வைக்க போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ண சொல்லும். செலக்ட் பண்ணிட்டோம். எந்த லொக்கேஷனில் வேணுமோ அந்த லொக்கேஷனுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ மூவ் பண்ணதுக்கப்புறம் இதோட காம்போனன்ட் டேக் இதோட லொக்கேஷன் கோட் நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதோட காம்போனன்ட் டேக் G. ஓகே ஸோ லோட் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஃபுட் பிரிண்ட்ஸ் நம்ம இன்சர்ட் பண்ணோம். மேனுவல் மெத்தடாக சூஸ் பண்ணணும்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐகான் மெனுவில் மேனுவல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். மேனுவலாக நம்ம ஃபுட் பிரிண்ட்ஸ் ஏதாவது ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ரவுண்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணணும்னா ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இதோட டேக் நேம் ஆர் இ. ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் வேல்யூ நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். லொக்கேஷன் கோட் அண்ட் எந்த வேல்யூஸ் வேணாலும் நம்ம இதை டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே அண்ட் நெக்ஸ்ட் இதை காப்பி பண்ணால் இதே மாதிரி ஃபுட் பிரிண்ட்ஸை எத்தனை லொக்கேஷனுக்கு வேணாலும் நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி த ஃபுட் பிரிண்ட்ஸ் எந்த காம்போனன்ட் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். எந்தெந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷனில் நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேக் வேல்யூ நம்ம கொடுத்துக்கலாம். RE02. ஸோ நம்ம காப்பி பண்ணி வச்சிடலாம். காப்பி பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபுட் பிரிண்ட்ஸை டெலீட் பண்ணணும்னா இது டெலீட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த எடிட் ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஸோ அந்த காம்போனண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணனா மார்க்கிங் மெனு வரும். அந்த மார்க்கிங் மெனுவில் வந்து டெலீட் பண்ணாலும் டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் ஃபுட் பிரிண்ட்ஸ் ஆர் அலைன் பண்ணால் அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட் பலூன்ஸ். ஸோ ஒவ்வொரு ஃபுட் பிரிண்ட்ஸ்க்கும் பலூன் வேல்யூஸ் அதாவது அதை பற்றின இன்ஃபர்மேஷன் ஃபர்தரான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கொடுக்கணும்னா லேடர் வச்சு பலூன்ஸ் அப்படின்றத டிஃபைன் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வேல்யூஸ் எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் காப்பி ஃபுட் பிரிண்ட்ஸ் இதே மாதிரி ஃபுட் பிரிண்ட்ஸ் எந்தெந்த லொக்கேஷனில் வேணுமோ அந்தந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் காப்பி பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் பிரிண்ட்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை எந்தெந்த லொக்கேஷன் அதாவது வேறு லொக்கேஷன்ஸ்க்கு நீங்கள் மூவ் பண்ணணும்னா மூவ் பண்ணிக்கலாம். ஆர் ஹைட் பண்ணிக்கலாம், ரொட்டேட் ஆர் ஸ்குவீஸ். ஆட்ரிபியூட் சைஸை ரெடியூஸ் பண்ணால் சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆட்ரிபியூட்ஸ் லிஸ்ட் ஆர் எடிட். ஸோ லிஸ்ட் ஆர் எடிட் அப்படின்றத கொடுத்திங்கன்னா என்டையராக என்ன மாதிரியான டேக் அண்ட் ரேட்டிங் என்ன மாதிரியான ஆட்ரிபியூட்ஸ் அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ்க்கு இருக்கோ அது எல்லாமே நமக்கு லிஸ்ட் ஆகும். அதை எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா எடிட் அப்படின்ற டேப் இருக்கும். இந்த எடிட்ன்ற டேப்பை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா அதை எடிட் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் கேன்சல். ஸோ எப்படி வந்து ஃபுட் பிரிண்ட்ஸை நம்ம என்க்ளோஷர்ஸ்குள்ளே நம்ம ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ 2 சாய்ஸ் இருக்குது. சாய்ஸ் ஏ வந்து டிஃபால்ட் மெத்தட் அண்ட் சாய்ஸ் பி பார்த்தீங்கன்னா மேனுவல் மெத்தட். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் பிளேட்ஸ்.
ஸோ இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ்க்கு நேம் பிளேட்ஸை நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நேம் பிளேட்ஸ்னால் என்னென்னா ஃபர்தராக இதை பற்றின இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸை ஆட் பண்ணக்கூடியது தான் நேம் பிளேட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸ். இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் என்ன ஒர்க் பண்ணுது, அந்த இடத்துல எந்த ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்றத சொல்லக்கூடியது தான் நேம் பிளேட்ஸ். ஸோ நார்மலாக வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டு, எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எது வாங்கினாலும் அதுக்கு டேக் அப்படின்னு நம்ம போட்டிருப்போம். அதை பற்றின இன்ஃபர்மேஷனை சொல்கிறது. அதே மாதிரி இந்த ஃபுட் பிரிண்ட் அப்படின்ற இந்த என்டையர் ஏரியா என்ன ஆப்ரேஷனுக்காக ஒர்க் பண்ணுது அப்படின்றது தான் இந்த நேம் பிளேட்ஸ். ஸோ ஒவ்வொரு ஃபுட் பிரிண்ட்ஸ்க்கும் நம்ம நேம் பிளேட்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஐகான் மெனு. ஸோ ஐகான் மெனுக்குள்ளே போனீங்கன்னா நேம் பிளேட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த டைப் ஆஃப் நேம் பிளேட்ஸ் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த டைப் ஆஃப் நேம் பிளேட்ஸ் வந்து இதில் சூஸ் பண்ணலாம். ஸோ நேம் பிளேட்ஸ் கேட்டலாக் லாக்அப். ஸோ இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி 2 சாய்ஸ் வரும். சாய்ஸ் ஏ ஆர் சாய்ஸ் பி. சாய்ஸ் ஏ பார்த்தீங்கன்னா ஆட்டோகேட்டில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது. சாய்ஸ் பி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ட்ரா பண்ணக்கூடியது. ஸோ நம்ம சாய்ஸ் ஏ சூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது மேனுஃபேக்சரர் அண்ட் கேட்டலாக் டிஃபால்ட்டாக உள்ளதுலேருந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே அப்படின்னு கொடுத்தோன்னா அது லோட் ஆகும். ஸோ அது லோட் ஆகிறது கீழே பார்த்தீங்கன்னா கமாண்ட் விண்டோவில் லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ லோட் ஆனதுக்கப்புறம் செலக்ட் தி ஆப்ஜெக்ட். எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நேம் பிளேட்ஸ் நீங்கள் டிஃபைன் பண்ண போகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ண சொல்லும். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக் கொடுத்தனா கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன், ஆர் என்டர் கொடுத்தாலும் கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன். ஸோ ரைட் கிளிக் கொடுத்ததோட பேனல் லேஅவுட், இன்சர்ட் அண்ட் எடிட் அப்படின்ற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இல்லை அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுக்குறது. ஸோ ஐட்டம் நம்பர் பார்த்தீங்கன்னா 10, ஐட்டம் நம்பர் சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ இது என்ன ஆப்ரேஷன் ஒர்க் ஆகுது அப்படின்ற அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ப்ளூ பைலட் லைட். ஸோ அதோட இன்ஸ்டலேஷன் கோட் அண்ட் லொக்கேஷன் கோட் எல்லாமே அதில் லோட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தராக இன்ஃபர்மேஷன் எத்தனை கவுண்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எந்த அசம்பிளி அப்படின்றத அசம்பிளியோட வேல்யூ நீங்கள் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். அண்ட் அதோட ரேட்டிங்ஸ். ஸோ ஒவ்வொரு காம்போனன்ட் ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் ரூமுக்கு வந்து ரேட்டிங்ஸ் இருக்கும். அந்த ரேட்டிங்ஸ் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னா நேம் பிளேட்ஸ் வந்து இதில் ஜென்ரேட் ஆகிடும். ப்ளூ பைலட் லைட் அப்படின்றது. ஸோ பிஇ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டேக் நேம். ஸோ அகெயின் இதே மாதிரி அடுத்த ஃபுட் பிரிண்ட்ஸ்க்கும் நேம் பிளேட்ஸ் போனால் நேம் பிளேட்ஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ இதோட நேம் பிளேட்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணலாம். அகெயின் ஐகான் மெனுவில் பார்த்தீங்கன்னா நேம் பிளேட்ஸ் டபுள் கிளிக் பண்ணதோட நேம் பிளேட் கேட்டலாக். ஸோ இந்த நேம் பிளேட்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது சாய்ஸ் ஏல. ஓகே. ஸோ அந்த நேம் பிளேட்ஸ் லோட் ஆனதுக்கப்புறம் எந்த ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ண சொல்லும். அந்த ஆப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ணணும். நேம் பிளேட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம். ஸோ கன்ஃபார்ம் பண்ணதோட அதோட காம்போனன்ட் டேக், ஐட்டம் நம்பர்ஸ், அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் கேட்கும். இது பார்த்தீங்கன்னா ரெட் பைலட் லைட். ஓகே கொடுத்ததோட இதோட நேம் பிளேட்ஸ் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணிட்டோம். அண்ட் அகெயின் சாய்ஸ் பியை வச்சு நம்ம நேம் பிளேட்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா மேனுவல் மெத்தட். ஸோ இந்த ஐகான் மெனு புல் டவுன் மெனு பண்ணிங்கன்னா மேனுவல் அப்படின்னு இருக்கும். ஸோ மேனுவலில் எந்த மாதிரி நீங்கள் நேம் பிளேட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறீங்க நேம் பிளேட் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். பட் இது பார்த்தீங்கன்னா ஃபுட் பிரிண்ட்ஸை ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ அகெயின் ஐகான் மெனுவில் பார்த்தீங்கன்னா நேம் பிளேட்ஸ். ஸோ நேம் பிளேட் கேட்டலாக். ஸோ இதில் சாய்ஸ் பியில் எப்படி ட்ரா பண்ண போகிறோமோ அந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அது கிளிக் கொடுத்ததோட லோட் ஆகும். ஸோ மேனுஃபேக்சரர் கேட்டலாக் சாய்ஸ் ஏ வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். பட் சாய்ஸ் பி நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களா, அதை ஓவர் ரைட் பண்ண போகிறீங்களா அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். யூஸ் ஆட்டோமேட்டிக் லாக்அப் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அரல்ஸ் ஓவர் ரைட். ஸோ பிஃபோராக யூஸ் பண்ணது இல்லாமல் திரும்ப நம்ம இப்போ ட்ரா பண்ணக்கூடிய நியூ இது வந்து அதில் லோட் ஆகணுமா அப்படின்றது. ஸோ ஓவர் ரைட் தி ஆட்டோமேட்டிக் லாக்அப். ஸோ இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர் எந்த நேம் பிளேட்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ இந்த நேம் பிளேட்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக் கொடுத்தோன்னா என்டர். ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் சைட்ஸில் வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்குது. ஸோ 5 நம்பர் ஆஃப் சைட் என்டர் கொடுத்துட்டோம். இந்த லொக்கேஷன் அதாவது சென்டர் பாயிண்ட்லேருந்து இன்ஸ்கிரைப்டா சர்க்கம்ஸ்கிரைப்டா அப்படின்னு கேட்குது. ஸோ சர்க்கம்ஸ்கிரைப்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். சர்க்கம்ஸ்கிரைப்ட் கொடுத்துட்டு எப்படி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதோட டேக். ஸோ அதோட டேக் வேல்யூ என்ன அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். GRE. ஸோ அதை பற்றின
இன்ஃபர்மேஷன்ஸ் அது என்ன ஒர்க் ஆகுது அப்படின்றது நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ரெட் பைலட் லைட், ஓகே ஓகே கொடுத்ததோட நேம் பிளேட்ஸ். ஸோ ஒரே மாதிரியான காம்போனண்ட்டுக்கு 2 நேம் பிளேட்ஸ் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நேம் பிளேட்ஸ் டெலிட் பண்ணால் டெலிட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா டெலிட் த ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்னு கேட்குது. ஸோ ஃபுட் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது. ஸோ டெலிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். திஸ் பேனல் டிவைஸ் வாஸ் டெலிட்டட். ஸோ டு யூ வாண்ட் டு சர்ச் ஃபார் சர்ஃப்ன்ற கமெண்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான நேம் பிளேட்ஸ் வந்து வேறு லொக்கேஷனில் இருக்கா அப்படின்றத நம்ம சர்ச் பண்ணுறது. நோ அப்படின்னு கொடுத்தோன்னா ஜஸ்ட் டெலிட் ஆகிடும். ஸோ இந்த நேம் பிளேட்ஸ் நம்ம சூஸ் பண்ணிட்டோம். பட் இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் இல்லை. ஸோ இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுக்கணும். கிளிக் கொடுத்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். ஃபுட் பிரிண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். பட் அதோட நேம் பிளேட்ஸ் வந்து நம்ம கொடுக்கல. பட் நேம் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா அதே க்ரீன் கலரில் இருக்குது. பட் இங்கே இருக்க லேயர்ஸும் அதே லேயரில் இருக்குது. பட் ஆனால் இது நேம் பிளேட்ஸ் கிடையாது. இது வந்து ஃபுட் பிரிண்ட். இது ஒரு ஃபுட் பிரிண்ட். அண்ட் அகெயின் இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸ். ஸோ 2 ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து ஒரே இடத்துல இருக்குது. ஸோ Ctrl Z கொடுத்தீங்கன்னா பிஃபோர் ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம போகலாம். ஸோ பிஃபோர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டரில் இருக்கிறது தான் நேம் பிளேட்ஸ். பட் இதுக்குள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 ஃபுட் பிரிண்ட்ஸ். அவுட்டரில் இருக்கிறது நேம் பிளேட்ஸ் அண்ட் இன்பிட்வீனில் இருக்குது பார்த்தீங்கன்னா 2 ஃபுட் பிரிண்ட்ஸ். ஸோ ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸை நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அதை மூவ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு இதோட மிடில் பட்டனை பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். ட்ராக் பண்ணி எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் கொண்டு வந்துடலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஓகே ஃபுட் பிரிண்ட்ஸ் டெலீட் பண்ணுற நம்ம பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காப்பி இன்ஸ்டாலேஷன் கோட். அதாவது ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாலேஷன் கோட், லொக்கேஷன் கோட், மவுண்ட் கோட் ஆர் குரூப் கோடை வந்து இன்னொரு காம்போனண்ட், அதாவது இன்னொரு ஃபுட் பிரிண்ட்ஸ்க்கு காப்பி பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் காப்பி இன்ஸ்டாலேஷன் கோட் அப்படின்ற ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பிக் மாஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா எந்த ஆப்ஜெக்டில், அதாவது எந்த ஃபுட் பிரிண்ட்ஸில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாலேஷன் கோட் அப்படின்றது ரெஃபரன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த காம்போனண்ட்டுக்கு அதை ப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல பை பிக் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா செலக்ட் த வேல்யூஸ் டு காப்பி, எந்தெந்த வேல்யூஸ் வந்து காப்பி பண்ண போகிறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டாலேஷன் கோட், லொக்கேஷன் கோட், மவுண்ட் கோட் நம்ம கொடுத்துருந்தோம்னா மவுண்ட் கோட் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ மவுண்ட் கோட் அப்படின்ட்டு நம்ம கொடுக்கலாம், ஜஸ்ட் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ பை பிக் அப்படின்ட்டு கொடுத்தோன்னா ஒவ்வொன்றா பிக் பண்ணிக்கலாம். அரல்ஸ் பிக் மாஸ்டர் அப்படின்னு கொடுத்தோன்னா அதில் இருக்கக்கூடிய மொத்த இன்ஃபர்மேஷன் இதில் பிக் ஆகிடும். ஸோ பை பிக் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். எதில் உள்ள இன்ஸ்டாலேஷன் கோட், இந்த ஃபுட் பிரிண்ட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாலேஷன் கோட். அண்ட் நெக்ஸ்ட் லொக்கேஷன் கோட், இதில் உள்ள லொக்கேஷன் கோட். ஸோ ரெண்டுமே வந்து நம்ம சூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஓகே அப்படின்னு கொடுத்தாச்சு. ஓகேன்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் த ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு கேட்குது. அதாவது இப்போ நம்ம காப்பி பண்ண இன்ஸ்டாலேஷன் அண்ட் லொக்கேஷன் கோடை எந்த ஃபுட் பிரிண்ட்டுக்கு நீங்கள் காப்பி பண்ண போகிறீங்க அப்படின்றத சூஸ் பண்ண சொல்லுது. ஸோ இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ்க்கு நம்ம லொக்கேஷன் கோட் அண்ட் இன்ஸ்டாலேஷன் கோடை வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணதோட ரைட் கிளிக் கொடுத்தோன்னா கன்ஃபார்ம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்டேட் ரிலேட்டட் காம்போனன்ட்ஸ், இந்த காம்போனன்ட்ஸை அப்டேட் பண்ண சொல்லுது. ஸோ எஸ் அப்டேட்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம், ஆர்எல் ஸ்கிப் கொடுத்துக்கலாம். ஸோ எஸ் அப்டேட் கொடுத்தோன்னா அப்டேட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளிக் கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கோட் அண்ட் லொக்கேஷன் கோட் இதில் லோட் ஆகிருக்கும். ஸோ அதாவது இந்த ஃபுட் பிரிண்ட்டில் இருந்த லொக்கேஷன் கோடை இதில் நம்ம காப்பி பண்ணிட்டோம். ஸோ இப்போது இந்த ஃபுட் பிரிண்ட்டில் பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணி எடிட் ஃபுட் பிரிண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கோட் அண்ட் லொக்கேஷன் கோட் எதுவும் இல்லை. ஸோ இதில் உள்ள லொக்கேஷன் இன்ஸ்டாலேஷன் கோடை இந்த ஃபுட் பிரிண்ட்டுக்கு நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எடிட் ஃபுட் பிரிண்ட்ஸில் காப்பி இன்ஸ்டாலேஷன் கோட் இல்லை இன்ஸ்டாலேஷன் கோட் அண்ட் லொக்கேஷன் கோடை பை பிக்னா மாஸ்டர் எந்த ஆப்ஜெக்ட் அப்படின்னு இந்த ஆப்ஜெக்ட் அண்ட் அகெயின் லொக்கேஷன் கோட் பை பிக் ரெண்டும் பிக் பண்ணிட்டோம். ஓகே, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ரைட் கிளிக் கொடுத்தோன்னா கன்ஃபார்ம். ஸோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்த்தோன்னா அந்த இன்ஸ்டாலேஷன் கோட் இதில் பேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ ரைட் கிளிக் பண்ணோன்னா எடிட் ஃபுட் பிரிண்ட்ஸ், ஸோ இன்ஸ்டாலேஷன் கோட் அண்ட் லொக்கேஷன் கோட். ஸோ இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து அதோட ஃபுட் பிரிண்ட்ஸோட இன்ஸ்டாலேஷன் கோட் அண்ட் லொக்கேஷன் கோடை வெவ்வேறு ட்ராயிங்ஸில் உள்ள ஃபுட் பிரிண்ட்ஸ்க்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த
இன்ஸ்டலேஷன் அண்ட் லொக்கேஷன் கோடை நம்ம அகைன் திரும்ப நம்ம டைப் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் பிரிண்ட்ஸோட லேயர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா லேயர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் நம்ம செலக்ட் பண்ணதோட எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் டிஸ்பிளே ஆகலை. அந்த இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே ஆகணும்னா ஸோ இந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் அப்படின்ற ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் கொடுத்ததோட ஸோ வேரியஸ் டூல்ஸ் இருக்கும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா குயிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ குயிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது எனேபிள் பண்ணிட்டோன்னா அந்த டூல்ஸ் இங்கே வந்துடும். ஸோ இந்த குயிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற மோடை நம்ம ஆன் பண்ணிட்டோன்னா எந்த ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம செலக்ட் பண்ணாலும் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அது நமக்கு இண்டிகேட் பண்ணும். ஸோ நார்மலாக ஆட்டோகேடில் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம செலக்ட் பண்ணால் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் ஓப்பன் ஆகும். அதே ஃபீச்சர்ஸ் ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல்லையும் இருக்குது. ஸோ அதுக்கு பாட்டமில் குயிக் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற டேப் ஆன் பண்ணோன்னா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் அது சொல்லும். ஸோ செலக்ட் பண்ணோன்னா எந்த லேயரில் இருக்குது இந்த ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா அதாவது ஃபுட் பிரிண்ட்ஸ் PSYMS அப்படின்ற லேயரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபுட் பிரிண்ட்டோட லேயரை இன்னொரு ஃபுட் பிரிண்ட்ஸ்க்கு நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணலாம். அரல்ஸ் இந்த லேயர்ஸை வந்து நம்ம எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த அதர் டூல்ஸில் பார்த்தீங்கன்னா ரீநேம் லேயர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரீநேம் லேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் பிரிண்ட்ஸ் எந்த லேயரில் இருக்கோ அந்த லேயர்லேருந்து வேறு லேயருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுறது, அது வேறு லேயர் நம்ம டிஃபைன் பண்ணுறது ரீநேம் த லேயர்ஸ். ஸோ ரீநேம் த லேயர் அப்படின்னு கொடுத்தோன்னா ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். அந்த பேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய லேயர் பார்த்தீங்கன்னா PSYMS அப்படின்ற லேயர் இருக்குது. இந்த லேயரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி இந்த லேயர் நம்ம சேஞ்ச் பண்ணால் P800 அப்படின்ற லேயருக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே அப்படின்னு கொடுத்தோன்னா அந்த லேயர் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே அப்படின்னு கொடுத்துட்டோம். ஸோ இதை சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த லேயர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி எந்தெந்த ஆப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது கண்டினியூஸாக நிறைய ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணாலும் ஓகே, செலக்ட் பண்ணிட்டு அதோட லேயர்ஸை சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா P800, அதாவது இது எல்லாமே வந்து ஒரே லேயரில் இருக்குது. அந்த லேயரோட நேம் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். சேஞ்ச் பண்ணதோட அந்த லேயரில் எந்த ஆப்ஜெக்ட்லாம் இருக்கோ அந்த லேயர் எல்லாமே வந்து அந்த நேம்க்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். இதான் வந்து ரீநேம் த லேயர்ஸ். ஸோ இந்த ரீநேம் த லேயர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் ட்ராயிங்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ட்ராயிங்ஸ் லைனாக 1 to 10 ட்ராயிங்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு இண்டஸ்ட்ரியல் பேனல் ட்ராயிங்ஸ் ட்ரா பண்ணும்போது வேரியஸ் சர்க்யூட் ரூம்ஸ் இருக்கும். அந்த சர்க்யூட் ரூம்ஸில் நம்பர் ஆஃப் ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ இன்சர்ட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ரூமுக்கு இந்த லேயரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, ஸோ இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு காம்போனண்ட்டையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு லேயர் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. என்டையராக அந்த காம்போனண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு லேயர் நேம்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ நேம் சேஞ்ச் பண்ணுறது இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, அந்த நேம் கொடுத்து நம்ம செலக்ட் பண்ணும் போது என்டையராக அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்மளால் ஃபில்டர் பண்ணி செலக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட் பலூன்ஸ். ஸோ பலூன்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இன்சர்ட் காம்போனன்ட் ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா பலூன்ஸ் அப்படின்ற ஒரு ஐக்கான் இருக்குது. ஸோ இதை கிளிக் கொடுத்ததோட கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் காம்போனன்ட்ஸ் ஃபார் பலூன்ஸ். எந்த காம்போனன்ட்ஸ்க்கு பலூன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ண சொல்லுது. ஸோ இப்போ நம்ம பலூன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபுட் பிரிண்ட்ஸ் அண்ட் நேம் பிளேட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் இதை பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கொடுக்கறதுக்கு பலூன்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இன்சர்ட் காம்போனன்ட் ஃபுட் பிரிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பலூன்ஸ் அப்படின்ற டேப் இருக்கும். ஸோ இதை கிளிக் கொடுத்ததோட கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் காம்போனன்ட் ஃபார் பலூன்ஸ். எந்த காம்போனண்ட்டுக்கு நீங்கள் பலூன் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறீங்க. ஸோ பலூன்ன்றது ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஆரோ மார்க் இண்டிகேஷன் கொடுத்து ஒரு டேக் இருக்கும். அந்த டேக்கை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம டேப்லெட் காலத்தில் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காம்போனன்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே நம்ம டேக் வேல்யூ கொடுக்க போகிறோம் அப்படின்றத ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் கிளிக் கொடுத்தோன்னா கன்ஃபார்ம். ஸோ இந்த இடத்துல டேக் வேல்யூ ஜென்ரேட் ஆகிடுச்சு. அதாவது ரெட் பைலட் லைட் அப்படின்ற இந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் அண்ட் நேம் பிளேட்ஸ் கொண்டது 10 அப்படின்ற டேக் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு காம்போனன்ட் வெவ்வேறு டேக் வேல்யூஸ் நம்ம கொடுக்கணும், டேக் வேல்யூஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த காம்போனண்ட்டுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் ரைட் கிளிக் பண்ணனா கன்ஃபார்ம். ஸோ இப்போ டேக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. இந்த டேக் வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கமாண்டை விட்டு ஃபஸ்ட்டு வெளில வரணும், எஸ்கேப். ஸோ இதை கிளிக் கொடுத்துட்டு ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணனா எடிட் ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கும். அரல்ஸ்
இந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்சர்ட் த பலூன்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த பலூன்ஸ் நீங்கள் அகைன் இன்சர்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த பலூன்ஸ் எடிட் பண்ணனா எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் ஃபுட் பிரிண்ட்ஸ் வேல்யூ எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது பலூன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே 10 அப்படின்னு இருக்குது. ஏன் 10 அப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேம் பிளேட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சேம் நேம் பிளேட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கனால இந்த 10 அப்படின்றது யூஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் 1 to 10 ஐட்டம்ஸ் 10 நேம் பிளேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ 10 அப்படின்ற பலூன்ஸ் பார்த்தீங்கன்னா நேம் பிளேட்ஸை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதனால தான் நம்ம ஒவ்வொரு டைம் பலூன்ஸ் கொடுக்கும்போது 10 அப்படின்ற டேக் வந்து இதில் இண்டிகேட் ஆகுது. ஸோ இங்கே 10 இந்த நேம் பிளேட்ஸை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் 10 இண்டிகேட் பண்ணுது. இதே நேம் பிளேட்ஸை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் 10. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலும் நேம் பிளேட்ஸை சூஸ் பண்ணியிருப்பாங்க 10 அப்படின்றது. ஸோ ஒவ்வொரு ஐட்டம் நம்பர்ஸ்க்கும் இந்த பலூன் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 அப்படின்ற பலூன் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் பைலட் லைட். ஸோ 5 இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் பைலட் லைட்டை இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அடிஷ்னலாக நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து பலூன் சிம்பிள்ஸ் வச்சு ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த ஐட்டம் நம்பர் இங்கே கொடுத்துட்டு இங்கே டேபிள் ஜென்ரேட் பண்ணனா அந்த டேபிள்ஸில் அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 10 அப்படின்றது பார்த்தீங்கன்னா நேம் பிளேட் 800T ஆட்டோமேட்டிவ் ரெட் அண்ட் பிளாங்க் அப்படின்றது இதை பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன். ஸோ பலூன்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேனல் அசம்பிளி. ஸோ பேனல் அசம்பிளி இந்த அசம்பிளியை மொத்தமும் வந்து என்ன நேம் வச்சு நம்ம கால் பண்ண போகிறோம் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். பேனல் அசம்பிளி. ஸோ இல்லை பேனல் அசம்பிளி அப்படின்னு நீங்கள் கொடுத்ததோட இன்சர்ட் பேனல் அசம்பிளி ஆஃப் பிளாக். ஸோ ஆல்ரெடி நம்ம சேவ் பண்ணதை இதில் லோட் பண்ணிக்கலாம். ஓகே, பேனல் அசம்பிளி எங்கேயாவது நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்தோன்னா அந்த பேனல்ஸ் இதில் அப்படியே லோட் பண்ணிக்கலாம். ஸோ சர்க்யூட் 21 அப்படின்றது ஒரு பேனல். ஆர் நம்ம சேவ் பண்ணி வச்சுருந்த சிம்பிள் லைப்ரரி ஆர் சேவ் பண்ணி வச்சுருந்த சர்க்யூட்ஸை பேனல்ஸாக இதில் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது பேனல் அசம்பிளிலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு ட்ராயிங்கில் நம்பர் ஆஃப் பேனல் சர்க்யூட்ஸ் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கிறது தான் பேனல் அசம்பிளி. ஸோ வேணா இல்லை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் வந்து டிஃபால்ட்டாக ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கலில் இருக்கக்கூடிய சர்க்யூட்ஸ். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரியான சர்க்யூட்ஸ் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த பேனல்ஸ் இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பேனல்ஸ். ஸோ பேனல்ஸில் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக நம்ம பார்த்தோம். எப்படி வந்து ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து இதில் இன்சர்ட் பண்ணுறது, ஃபுட் பிரிண்ட்ஸ்க்கு வந்து லொக்கேஷன் கோட் அண்ட் இன்ஸ்டலேஷன் கோட் இன்ஸ்டால் பண்ணுறது நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேம் பிளேட்ஸ் நம்ம கொடுத்தோம். அண்ட் ஒவ்வொரு டைம் நம்ம ஃபுட் பிரிண்ட்ஸ் இன்சர்ட் பண்ணும்போது 2 மெத்தட் இருக்கும், எதர் டிஃபால்ட் மெத்தட் ஆர் மேனுவல் மெத்தட். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்க்ளோஷர்ஸ் நம்ம பார்த்தோம், டிஃபால்ட் சிம்பிள் லைப்ரரிஸ்லேருந்து லோட் பண்ணுறதும். அண்ட் நம்மளா ஒரு சிம்பிள்ஸ் ஜென்ரேட் பண்ணியிருந்தோம், அந்த சிம்பிள்ஸும் இதில் வந்து என்க்ளோஷர்ஸாக டிஃபைன் பண்ணிக்கலாம். அண்ட் எப்படி வந்து டேபிள் ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் பலூன்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அந்த பலூன்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம டேபிளில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து பேனல் டேப்ஸ்.